ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மோட இந்த பாகவத பிரவாகத்துல வந்து பேச இருக்கக்கூடியவர் அருட் திரு பானு சுவாமி மகாராஜ். உங்க எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். பானு மகாராஜர் இஸ்கான்ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி சிஷ்யர். அதே போல அவர் அமெரிக்கால தோன்றியவர். ஆனா அவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அமெரிக்கால பிறந்து அங்கதான் வளர்ந்து படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதரை ரொம்ப இளம் வயதிலேயே சந்தித்து அதுக்கப்புறம் இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்துல சேர்ந்து நிறைய சேவைகளை பண்ணியிருக்கார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில வந்து தங்கிட்டார். ஸோ இங்க இருந்து சேவை பண்றதுக்கு அவருடைய முக்கியமான சேவை வந்து புஸ்தகம் மொழிபெயர்ப்பு பண்றது. ஸோ நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய புஸ்தகங்கள் நிறைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அந்த புஸ்தகம் எல்லாம் நம்மெல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பது இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பானு மகாராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள், 1-2 புஸ்தகம் கிடையாது, நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்கார். ஸோ ரொம்ப ஞானம் மிகுந்தவர். அதே போல ஒரு சன்னியாசி, ஒரு சித பிரக்யன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பானு மகாராஜரை பார்த்தா தெரியும். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கூட கலங்கம் இல்லாம தன்னுடைய பக்தி சேவையில் அவ்வளவு ஸ்திரமா இருக்கக்கூடியவர். பல வருடங்களாக இந்த புஸ்தக விஷயங்கள்ல புஸ்தக சேவையில் ஈடுபட்டு இருக்கார். ஸோ நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான் பானு மகாராஜர் கிட்ட இருந்து கேட்கறது. இது மட்டும் கிடையாது, பானு மகாராஜருடைய உபன்யாசங்கள் தினசரி நடந்துட்டு தான் இருக்கு, சென்னையில் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் வந்து நம்மளுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனோட இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காலையில. ஸோ காலையில வந்து தினசரி பானு மகாராஜருடைய கிளாஸ் சென்னையில இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். அதே போல இன்னைக்கு நம்ம 200வது நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிச்சோம் இந்த பாகவதம் பிரவாகா அப்படின்ற விஷயத்த. ஆனா கிருஷ்ணருடைய கருணையினாலையும் பக்தருடைய கருணையினாலையும் இங்க வந்து இந்த ப்ரோக்ராம் ஆனது பக்தருடைய கருணையினால் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இதை போன்ற பக்தர்களுடைய வருகை தான். பக்தர்களுடைய வருகையை நமக்கு பகவானுடைய பிரசாந்தத்தை காட்டுது. அவர் வந்து நம்ம கிட்ட சந்தோஷம் அடைஞ்சிருக்கார், திருப்தி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த காட்டுது. இல்லைன்னா பக்தர்கள் வரப்போறது கிடையாது. இதை போன்ற உயர்ந்த பக்தர்கள் நம்முடைய நிகழ்ச்சி வரப்போறது கிடையாது. ஸோ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா பகவான் திருப்தி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த காட்டுது. ஸோ இதனால நாம் எல்லாரும் மறுபடியும் இதை போன்ற நிகழ்ச்சிகள்ல, ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்தால் தான் அவங்க வருவாங்க. சும்மா யாரும் ப்ரோக்ராம் வாங்க அப்படின்னா வரப்போறது கிடையாது. நம்முடைய முயற்சியும் பார்க்குறாங்க. இத்தனை நாள் இவங்க பாகவதம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதனால நம்முடைய முயற்சியும் முக்கியம், அதே சமயத்துல அவங்களுடைய கருணை அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்முடைய முயற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். பக்தியில முன்னேறுவதற்கு என்ன சாதன பக்தி இருக்கோ அதை செஞ்சுட்டு இருக்கலாம். சாதன பக்தி செய்யாம வெறும் கருணையை கொடுங்க கருணையை கொடுங்கன்னு யாரும் கொடுக்க போறது கிடையாது. நம்முடைய முயற்சி செய்யணும், அதற்கு அவங்க கண்டிப்பா கருணையை கொடுப்பாங்க, பக்தர்கள் ரொம்ப கருணையோட. அதனால நம்மளுடைய முயற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம நிறைய செய்யணும். அதுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும், பக்தி செய்யறதுக்கும் சக்தி வேணும். அந்த சக்தி நம்மளுக்கு பக்தர்கள் கிட்ட இருந்தா கிடைக்கும். அதனால இன்னைக்கு பானு மகாராஜரை கூப்பிட்டுருக்கோம். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஜாயின் பண்ணிடுவார். இப்ப ஜாயின் பண்றாரு அப்படின்னு அவர்கிட்ட இருந்து கேட்கலாம் தமிழ் டிரான்ஸ்லேஷனோட. ஹரே கிருஷ்ணா.
Hare Krishna. Banu Maharaj, we are not able to recognize your name. Is it ISKCON Chennai SRKM? Hare Krishna Maharaj. Hare Krishna, I didn't have the passcode. What are we talking about anyway? They didn't even say. What about it? Hare Krishna Maharaj. They are celebrating 200 days Bhagavata Pravaha. Yeah, so. Just I got the message. Just I am also logged in. Maharaj, this is from ISKCON Tirupalai, Madurai, from Krishna Balram Temple, Balram Govinda Prabhu's temple. So we are conducting a program called Sri Bhagavata Pravaha, and it is a every day we give one chapter summary of Bhagavatam with commentaries. And today we are celebrating 200th day. So we are requesting your grace to speak about the glories of Shukadeva Goswami on this auspicious day for our participants. Okay. So be translated? Yes, Guru. Yes, Maharaj, I will translate, Maharaj. Namo Vishnu Padaya Krishna Prasthaya Bhutale Srimati Bhaktivedanta Swami Nityanamane Namaste Saraswata Devi Guru Nirvishesha Shunyavadi Paschatadesha Tarane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Smasmi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So the Srimad Bhagavatam is the main scripture that the followers of Lord Chaitanya study. சைத்தன்ய மகாபுருவை பின்பற்றக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். Other sampradayas have other scriptures. They may study the Upanishads or the Brahma Sutras or the Vishnu Purana or the Mahabharata, etc. மற்ற சம்பிரதாயங்கள் மகாபாரதமோ விஷ்ணு புராணமோ உபனிஷத்துக்களையோ வேதாந்தஸ்தரங்களோ படிப்பாங்க. But we see that our acharyas have concentrated on Srimad Bhagavatam. ஆனா நம்முடைய கௌடி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் பாகவத் மேல முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாங்க. Vishnu Chakravarti has written a commentary on all cantos of the Bhagavatam. ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பாகவதனுடைய எல்லா ஸ்கந்தத்துக்கும் வியாக்கியானம் கொடுத்திருக்கார். Baladev Vidyabhushan wrote a commentary on the first canto and the 10th canto. பலதேவ வித்யாபூஷன் 1ஆம் ஸ்கந்தம் 10ஆம் ஸ்கந்தத்துக்கும் விளக்கவுரை கொடுத்திருக்கார். Jiva Goswami has written a commentary on the 10th canto.
ஜீவ கோஸ்வாமி அவர்கள் மறுபடியும் 10வது காண்டத்துக்கு முழுமையாக வியாக்கியானம் கொடுத்திருக்கார். Sanatana Goswami has written a commentary on the 10th canto. அதே போல சனாதன கோஸ்வாமியும் 10வது ஸ்கந்தத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கார். Sanatana Goswami wrote another work called the Brihad Bhagavatamrita, which is to explain the Bhagavatam. அதே போல சனாதன கோஸ்வாமி பிருஹத் பாகவதாமிருதா அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்தை விளக்கக்கூடிய இன்னொரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். Rupa Goswami has written a book called Lagu Bhagavatamrita to explain the Bhagavatam. ரூப கோஸ்வாமி லகு பாகவதாமிருதான் எழுதியிருக்கார். அதுவும் பாகவத்தை விளக்கக்கூடிய இன்னொரு கிரந்தம் இருக்கு. So these are some of the major works of our acharyas. இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு சில முக்கியமான கிரந்தங்கள். And we see it's all explaining Bhagavata. இது எல்லாமே பாகவத்தை விளக்கக்கூடியதா இருக்கு. So we can see that it is very important. அதனால இது எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுக்கு பார்த்தா தெரியுது. So in the Tattva Sandarbha, Jiva Goswami describes how Srimad Bhagavatam is the final scripture. தத்துவ சந்தர்பால நமக்கு ஜீவ கோஸ்வாமி சொல்றார் எப்படி பாகவதம் தான் நமக்கு இறுதியான சாஸ்திரம் அப்படின்ட்டு. We accept all the authorized scriptures. நாம் எல்லா விதமான சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களை ஏத்துக்கிறோம். Of course, people can say, well, what about this shastra? What about that shastra? But there's some authorized shastras that all intelligent followers of the Veda accept. நிறைய பேர் சொல்லலாம் இந்த சாஸ்திரம் என்ன அந்த சாஸ்திரம் என்ன கேட்கலாம். ஆனா வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க ஒரு சில சாஸ்திரங்களை மட்டும் ஏத்துக்கிறாங்க. So we accept the 4 Vedas. அதனால நம்ம முக்கியமா 4 வேதங்களை ஏத்துக்கிறோம். And of course, along with the Vedas, we have the different subjects like Vyakaran, etc. அந்த வேதத்தோட சேர்ந்து நமக்கு வியாக்கரணங்களை போன்ற விஷயங்களும் இருக்கு. And the 4 Vedas have Brahmanas, Aranyakas, Upanishads, and Samhita. அதே போல வேதங்களில் நமக்கு பிராமணிய, ஆரண்யக்க, உபனிஷத், சம்ஹிதை 4 பாகங்கள் இருக்கு. As well as that, then we have the Brahma Sutras, a commentary on the Upanishads. அதுக்கப்புறம் உபனிஷத்துக்களை விளக்கக்கூடிய பிரம்ம சூத்திரங்கள் நமக்கு இருக்கு. We have the Mahabharata. அதுக்கப்புறம் மகாபாரதம் இருக்கு. We have the 18 Puranas. 18 புராணங்கள் இருக்கு. Which are also to explain the Vedas for the people of Kali Yuga. அந்த புராணங்களும் நமக்கு கலியுகத்துல வேதங்களை விளக்கக்கூடிய கிரந்தங்களா இருக்கு. And of course, within the Mahabharata, we have the Bhagavad Gita. அதே போல மகாபாரதம் நமக்கு பகவத்கீதை என்ற சாஸ்திரம் இருக்கு. As well as this, we have the Pancharatric Shastras. அதே போல நமக்கு பஞ்சராத்திர சாஸ்திரங்கள், ஆகமங்கள் இருக்கு. And we also have the Smritis like Manu Smriti. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்மிருதி சாஸ்திரங்கள் இருக்கு, மனுஸ்மிருதிகளை போன்றது. So that's a lot of scriptures, but these are all accepted as authorized. இப்படி பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களா ஏற்றுக்கொள்ளப்படுது. The other ones we don't accept. ஏற்றுக்கொள்ளக்கூடாத சாஸ்திரங்கள் இருக்கு. So somebody says, what about this Chandi Tantra or Shiva Tantra or something like that? We don't accept those. இல்ல சிவ தந்திரங்களோ இல்ல சண்டி சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. So there are many works that are maybe famous, but they're not standard accepted scriptures. இது போல நிறைய பிரசித்தி பெற்ற விஷயங்கள், எழுதப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், ஆனால் அது சாஸ்திரங்களை ஏத்துக்கிறது கிடையாது. So these are the ones that we accept. இப்படி நான் சொல்ல இந்த விஷயங்களை மட்டும் தான் சாஸ்திரமா ஏத்துக்கிறோம் நம்ம. However, it appears to be that there are a lot of contradictions in these works. அதே போல இந்த எழுதப்பட்ட இந்த சாஸ்திரங்களுக்குள்ளாரே நிறைய முரண்பாடுகள் இருக்கிற போல தோன்றலாம். So the different acharyas in different sampradayas, they try to resolve all the contradictions. அப்ப அந்த முரண்பாடுகளை பல்வேறு ஆச்சாரியர்கள் பல்வேறு விதமான சம்பிரதாயத்துல அதை தீர்க்க முயற்சி பண்றாங்க. So Vedavyasa himself tried to solve the problem also by writing the Mahabharata and the Puranas. அதே போல வேதவியாசரே இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு இதை இன்னும் அதிகமா விளக்குவதற்கு நமக்கு மகாபாரதத்தையும் புராணங்களையும் கொடுத்திருக்கார். We see in the Srimad Bhagavatam itself that Vyasadeva was also dissatisfied. ஆனா நம்ம வியாசதேவரை பார்க்கிறோம் பாகவத்துல அவரே திருப்தி இல்லாத ஒரு நிலையில இருந்தார். And then Narada Muni came and then he instructed Vyasadeva. நாரத முனிவர் வந்து வியாசதேவருக்கு சொல்லி கொடுத்தார். He says, even though you're trying to make things simple for the people of Kali Yuga, they will become confused. நீ இருக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப எளிமைப்படுத்த நினைக்கிறேன், ஆனா இருந்தாலும் மக்கள் இன்னும் அதிக குழப்பத்துக்கு தான் போக போறாங்க கலியுகத்துலன்னு சொல்லி சொல்றாரு. You wrote 18 Puranas, and in 6 Puranas you're praising Shiva as Bhagavan.
அதனை 18 புராணங்கள் எழுதின 17 புராணங்கள் அதுல 6 புராணங்கள் சிவனை தான் பகவான் வந்து அங்க பரிசளிக்கப்படுது. And 6 Puranas, you're advising people to worship Brahma. 6 புராணங்கள் பிரம்மதேவரை வழிபடணும்னு சொல்லி சொல்லுது. And 6 Puranas, you're telling people to worship Vishnu. அதுல 6 புராணங்கள் மறுபடியும் விஷ்ணு வழிபடணும்னு சொல்லி சொல்லுது. So this is confusing. இது குழப்பக்கூடியதா இருக்கு மனிதனுக்கு. How can everybody be supreme? இது எப்படி எல்லாரும் எப்படி முழுமுதற் கடவுளா இருக்க முடியும்? So people in Kali Yuga are not very intelligent. அதனால கலியுக மக்கள் எல்லாரும் புத்திசாலிகளா இருக்க போறது கிடையாது. Not understand the purpose why you wrote like this. ஏன் நீங்க இப்படி எழுதுனீங்கன்னு புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. So instead, you should write one work to explain things very simply to people. அதனால எல்லா விஷயத்தையும் விளக்குவதற்காக ஒரு சின்ன சாஸ்திரத்தை ஒரு முக்கியமான சாஸ்திரத்தை எழுதணும், அது மக்களுக்கு புரியக்கூடியதா இருக்கணும். And indicate one object of worship. அதுல ஒரு நபரை மட்டும்தான் வழிபடக்கூடிய நபரா இருக்கணும். So therefore, Vedavyasa wrote the Srimad Bhagavatam. அதனால்தான் வேதவியாசர் இந்த பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை இயற்றினார். And the one object of worship in Bhagavatam is Krishna. அந்த பாகவத்துல சொல்லப்பட்ட ஒரே ஒரு வழிபாட்டுக்குரிய தெய்வம் கிருஷ்ணர் தான். So this was the final work of Vedavyasa. அதனால வேதவியாசர் எழுதிய இயற்றிய இறுதியான சாஸ்திரம் பாகவதம் தான். And thus we should accept this as the final conclusion of all the Vedic literature. அப்படி அவர் கடைசியா எழுதுனதுனால இந்த பாகவதம் தான் வேதத்தினுடைய இறுதியான சாரம் அப்படிங்க நம்ம ஏத்துக்கிறோம். Vyasa compiled all of the Vedas. வியாசர் தான் எல்லா வேதத்தையும் வந்து தொகுத்து கொடுத்தார். So definitely he knows everything in it. தொகுத்து கொடுத்தார் அப்படின்னா அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த வேதத்தை விஷயம். He wrote the Brahma Sutras. பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார். He wrote the Mahabharata. மகாபாரதம் இயற்றி இருக்கார். He wrote all the Puranas. புராணங்களை இயற்றி இருக்கார். So in Bhagavatam he's given the final conclusion of everything. இப்படி எல்லாம் எழுதிட்டு பாகவத்துல இங்க எழுதின தெரிஞ்ச எல்லா விஷயத்தினுடைய முடிவையும் பாகவத்துல கொடுத்திருக்கார். Even though we can't study and read everything else, if we simply understand Bhagavatam and its conclusion, then we have complete knowledge. நம்ம எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியல அப்படினாலும் பாகவத்தை ஒன்னையாவது படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிட்டது சமம். So that is the importance of Srimad Bhagavatam. அதுதான் பாகவத்தோட முக்கியத்துவம் நமக்கு. Of course, some people may not accept that conclusion. ஆனால் ஒரு சில மக்கள் ஏத்துக்க போறது கிடையாது. But Jiva Goswami has argued for this in the Tattva Sandarbha. ஆனா ஜீவ கோஸ்வாமி தத்துவ சந்தர்ப்பத்துல இதுக்கு நிறைய வாதங்களை கொடுக்கிறார். Of course, it is natural that each sampradaya may select some other work. ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம். So the followers of Madhva generally take the Mahabharata as their authority. மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மகாபாரதத்தை தங்களுடைய சாஸ்திரமா எடுத்துப்பாங்க. The Sri Vaishnavas following Ramanuja take Vishnu Purana. விஷ்ணு புராணத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள். But others like Vallabha and Nambarka, they also take Bhagavatam. வல்லபர்களும் மற்றவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாகவத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களும். So we're not the only ones that are relying on Bhagavatam. ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையாவும் கருதப்படுது. So the important point here is that Bhagavatam is important because it glorifies Krishna as the most complete expression of Bhagavan. பாகவதம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்ற சப்தத்துக்கான முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுளான மூல ரூபம் கிருஷ்ணர் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு விளக்குது. And by worshiping and realizing Krishna, one will get the highest bliss. யார் ஒருவன் கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த அந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது பாகவதம் சொல்லி கொடுக்குது. So that is for our benefit. Why not worship Krishna? Because it's for us, so we can get more bliss. அதனால பாகவதம் என்ன சொல்லி கொடுக்குது, ஏன் நீங்க கிருஷ்ணர் வழிபடக்கூடாது, கிருஷ்ணர் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆனந்தம் அடைய போறீங்க, அதனால பாகவத்தை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. So though Krishna is the highest and most blissful, generally he is also the rarest. கிருஷ்ணர் மிக உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவரா இருந்தாலுமே கூட அவர் ரொம்ப அரிதானவரும் கூட. Just as the rarest gems are not available for everybody. ஒரு குறிப்பிட்ட உயர்தரமான மாணிக்கமோ இல்ல நவரத்னங்களோ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அத போல you may be able to afford a cheap diamond. எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு சில வைரங்கள் வேணா கிடைக்கலாம். But if you want a 6-carat diamond of the proper bluish white color with no spots in it at all, no cracks or anything, you would have to pay crores of rupees.
ஆனா யார் ஒருத்தருக்கு நீல நிறம் பாய்ந்த அந்த வைரம் வேணுமோ அவங்களுக்கு இன்னும் அதிகம் பணம் இருந்தா தான் அது கிடைக்கும். And you're not going to see that in the regular jewelry shop. இது நம்ம சாதாரண ஒரு கடையில பார்க்க முடியாது, நகைக்கடையில கூட. Maybe in India there's 2 or 3 somewhere hidden in some bank vault somewhere. இல்ல வந்து இந்தியாலயே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 நகைக்கடையில வந்து எங்கேயாவது பேங்க் லாக்ல வச்சு மூடி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட உயரத்தரமான not many people get to see it or what to speak of purchase it and wear it. நிறைய பேர் பார்க்கவே முடியாது. அப்புறம் அதை போய் எங்க போய் வாங்குறது? So Krishna is the rarer than the rarest diamond. அதனால கிருஷ்ணர் அப்படிப்பட்ட மிகவும் அரிதான அந்த வைரம். But he's also most merciful. அதே சமயத்துல கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவரும் கூட. So he's not like diamonds. Diamonds you need money to buy. இப்ப வைரத்துக்கு நமக்கு பணம் வேணும் வாங்குறதுக்கு. You can't buy Krishna with money. ஆனா கிருஷ்ணரை பணத்தால வாங்க முடியாது. But anybody, the poorest man, he can have the most devotion, and then Krishna reveals himself. ஆனா ரொம்ப ஏழ்மையான நபர், அவருக்கு பக்தி இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணர் அவருக்கு தன்னை வெளிக்காட்டுறார். So though Krishna is very rare, at the same time, if we cultivate the proper type of bhakti, then Krishna becomes available. ஆனா நம்ம கிருஷ்ணர் ரொம்ப அரிதானவரா இருந்தாலுமே கூட நம்ம சரியான வகையில பக்தி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் தன்னை வெளிக்காட்டக்கூடியவரா இருக்கார். So the Bhagavatam is valuable because it reveals that Krishna. பாகவதம் ஏன் நம்ம உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அந்த பாகவதம் நம்மளுக்கு கிருஷ்ணரை கொடுக்குது. And it also reveals the process by which we can easily attain Krishna. அதே போல அந்த கிருஷ்ணரை அடைவதற்கான வழி என்ன அப்படின்ற வழிமுறையும் சொல்லி கொடுக்குது ஸ்ரீமத் பாகவதம். So in other words, though Krishna is the rarest, we have a way by which we can attain him without difficulty. அதே போல கிருஷ்ணர் ரொம்ப அரிதானவரா இருந்தாலுமே கூட அவரை ரொம்ப சுலபமான வழியில எப்படி அடையிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்குது. So that is the value of the Srimad Bhagavatam. அதான் பாகவதோடைய சிறப்பு தன்மை. So as I said, Krishna is the rarest and the highest, etc. And because of that, it's, we can say, inaccessible to most people. கிருஷ்ணர் எப்ப உயர்ந்தவன்னு சொல்லிட்டோமோ அப்ப நிறைய பேரால அந்த கிருஷ்ணரை அணுக முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். And even if we explain about him, it may be difficult to understand. கிருஷ்ணரை பத்தி விளக்குனாலுமே கூட நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. Just as we can tell you that there's an expensive diamond and we can tell you all about it, but still you can't visualize what is that diamond, what is you have to see it to believe it. நம்ம சொல்லலாம் இந்த வைரம் இவ்வளவு மதிப்பு வாய்ந்ததப்பா, இவ்வளவு குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம், புரிய போறது கிடையாது. அதை பார்க்கிற வரைக்கும் நமக்கு அதை பத்தி புரியாது. So we can explain all about Krishna, but still very difficult to understand who he actually is unless we meet him. அதே போல கிருஷ்ணரை பத்தி நம்ம நிறைய விளக்கங்களை கொடுக்கலாம், அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனா அவரை நம்ம சந்திக்காத வரைக்கும் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். However, the nature of scripture is that the words are very special. ஆனா சாஸ்திரங்கள்ல கூடிய வார்த்தைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வார்த்தைகள். Certainly if the words are material, there's no way in which we can understand Krishna. வார்த்தைகள் வெறும் பௌதிகமா இருந்துச்சுன்னா அந்த பௌதிகமான வார்த்தைகளால கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவே முடியாது. But because the words of Bhagavatam are spiritual, then they can convey Krishna to us. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆன்மீகமா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் நமக்கு கிருஷ்ணரை வெளிப்படுத்துது. Of course, to hear spiritual sound, we need some sort of qualification. ஆனா அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில தகுதிகள் வேணும். And that is why the Vedas are not available to most people. அதனாலதான் வேதங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறது கிடையாது. Vedas are not different from Vishnu, but most people can't get access to them. சாஸ்திரங்கள் எல்லாருக்கும் விஷ்ணுவை சமந்தான், ஆனா எல்லாரும் அந்த வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. So that is another reason why in Kali Yuga the Vedas are not so accessible, because the people are so fallen. இன்னைக்கு கலியுகத்துல அவ்வளவு மக்கள் தாழ்ந்த இழிவு நடைய அடைஞ்சதுனால அவங்க வேதத்தை புரிஞ்சுக்க முடியாதடையா இருக்கு. So that is why Vedavyasa wrote the Mahabharata and the Puranas to make spiritual literature sound which people of Kali Yuga could appreciate. கலியுக மக்கள் வந்து இந்த ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ளும் விதத்திற்கு வேத விஷயங்களையே புராணங்களாகவும் நம்மளுக்கு இதிகாசங்களாகவும் கொடுத்திருக்கார் வேதவியாசர். But as I said, even then Krishna is the most difficult to understand. அப்படி இருந்தாலும் சொன்னா கிருஷ்ணர் வந்து அரிதிலும் அரிதானவர் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். We see even Brahma has difficulty understanding Krishna. நம்ம என்ன சொல்றது, பிரம்மதேவரே சொல்றாரு நான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. So what to speak of the fallen people of Kali Yuga? கலியுகத்தில் கூட நம்மளை போன்ற மக்கள் என்ன சொல்றது? However, Vedavyasa is also very skillful.
இருந்தாலும் வேதவியாசர் அவ்வளவு திறமைசாலியா இருக்கக்கூடியவர். So he wrote this work in such a way that even the fallen people of Kali Yuga could become attracted. So இந்த வேதவியாசர் எப்படி எழுதியிருக்காருன்னா பாகவதத்தை கலியுக மக்கள் கூட கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு வர அளவு கூட எழுதியிருக்கார். So he began to explain the Leela of Krishna. அவர் கிருஷ்ண லீலைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். And if the people of Kali Yuga hear the Leelas of Krishna, they become attracted, but they develop spiritually by that. ஆனா அந்த கிருஷ்ண லீலைகளை சொல்றதுனால மக்கள் வந்து ஈர்க்கப்படுறாங்க. அந்த கிருஷ்ண லீலைகளை கேட்கறதுனால அவங்க தூய்மை அடைகிறாங்க, அவங்க பற்றும் வளர்த்துக்கிறாங்க கிருஷ்ணர் மேல. By becoming absorbed in the pastimes of Krishna, they can start advancing spiritually until they realize Krishna. அப்படி அவங்க கிருஷ்ண லீலையில ஆழ்ந்து இருக்கும் போது அவங்க கிருஷ்ணரை உணர ஆரம்பிக்கிறாங்க, ஆன்மீகத்தில் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. So that's the nature of Bhagavatam, but it is something more special also. பாகவத்தோடைய சிறப்புத்தன்மை இது. ஆனா இதை விட ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு பாகவத்துக்கு. At the beginning of Bhagavatam, it is said that this Bhagavatam is the highest fruit on the tree of the Vedas. அந்த பாகவத்தின் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது இந்த பாகவதம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய மிக உயர்ந்த கனிந்த பழம் அப்படின்ட்டு. Of course, highest in position, which means it's the supreme work. உயர்ந்த அப்படின்னா மிக உயர்ந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது. Also, to climb up is more difficult. உயர்ந்தது அப்படின்னா பழம் மேல இருக்கு, மேல ஏறி போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பழத்தை. But then also high in a different sense. உயர்ந்தது அப்படின்னா இன்னொரு விஷயத்துல உயர்ந்தது அந்த பழம். It's the sweetest fruit. உயர்ந்த பழம் அப்படின்னா ரொம்ப சுவை வாய்ந்த பழம் அப்படின்னு அர்த்தம். And it's sweet because of Krishna. ஏன் அது இனிப்பானது? இன்னும் கிருஷ்ணரால இனிப்பாக்கப்பட்டிருக்கு. And Krishna's sweet pastimes. கிருஷ்ணனுடைய இனிப்பான அந்த லீலைகளால. So it is said that it's like a mango. அது வந்து ஒரு மாம்பழத்துக்கு சமமாக கருதப்படுது. So it's on the very top of the tree. மரத்தினுடைய மிக உயர்ந்த உச்சியில இருக்கு அந்த மாம்பழம். And of course a little bit difficult to get. முதல்ல அதை மேலே ஏறி பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். And you can't get it by throwing stones. அதை நீங்க கல்லெல்லாம் தூக்கி போட்டு புடுங்க முடியாது அந்த பழத்தை. You throw stones, it'll get bruised and fall off and smash on the ground. நீங்க கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அந்த பழத்து மேலேயே விழுந்து பழம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். So all you can do is climb the tree. நீங்க பண்ண வேண்டியது அந்த மரத்து மேல ஏற வேண்டியதுதான். Very carefully you reach that mango at the top, and then you can't throw it down. You have to hand it to another person. Very, very carefully the mango gets to the ground. சோ நீங்க மேல வந்து ரொம்ப கவனமா ஏறணும், ரொம்ப கவனமா உச்சிக்கு ஏறணும். ஏறி அந்த பழத்தை எடுத்துட்டு கீழேயும் போட்டக்கூடாது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்து கீழே கொண்டு வரணும். So that means that the Bhagavatam has to also come through a proper parampara system. அதனால பாகவதம் அப்படிங்கிறது சரியான பரம்பரையில வரணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். And that is why we have our acharyas who give us nice commentaries. சோ அதனால நமக்கு ஆச்சாரியர்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க. So that fruit, as I said, is very sweet. நான் சொன்ன மாதிரி இந்த பழம் ரொம்ப இனிமையானது. It is so special that you don't have to chew it. நீங்க அதை வந்து மெல்ல சாப்பிடணும் கூட அப்படின்ற அவசியம் கூட கிடையாது அந்த பழத்தை. So in the third verse of Bhagavatam it says pibata, drink it. பாகவதத்தை குடிங்கன்னு சொல்லி சொல்றாங்க, பிபதான்னு சொல்லி சொல்றாங்க. But how you drink it? Through the ears. எப்படி குடிக்கணும்? காதுனால குடிக்கணும். So you turn your ears into cups and take it, and that way you drink it. உங்க காதையே வந்து ஒரு கிளாஸா மாத்திட்டு அதுல நீங்க ஊத்தணும் பாகவதத்தை. So the Bhagavatam is such that it has no skin, it has no fibers, and it has no seed. இந்த பழம் எப்படி இருக்குன்னா அதுக்கு தோலும் கிடையாது, நாரும் கிடையாது, கொட்டையும் கிடையாது, வெறும் பழம் மட்டும் தான் இருக்கு. And as it is said in the beginning of Bhagavatam, it rejects all cheating dharmas. பாகவத்தின் ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு இது எல்லா விதமான ஏமாற்றக்கூடிய தர்மங்களையும் நிராகரிச்சிருக்கு அப்படின்ட்டு. So all the different scriptures, it presents the very essence of everything. இது எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமான விஷயத்தை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. And finally it presents Krishna, that he is the sweetest. அதுல முக்கியமா கிருஷ்ணரை கொடுக்குது. நமக்கு கிருஷ்ணர் தான் இருக்க ரொம்ப இனிமையானவர் அந்த பாகவத்துல. So not only Krishna, something also special there. கிருஷ்ணர் மட்டும் இனிமையானவர் கிடையாது, பாகவத்துல இன்னும் ஒரு இனிமையான விஷயம் இருக்கு. Krishna is sweet, but he has various levels of sweetness. கிருஷ்ணர் இனிமையானவர், அவருடைய இனிப்பு தன்மை வெவ்வேறு விதமான தலங்கள்ல இருக்கு.
So the highest sweetness is Radha Krishna. இருக்கலே உயர்ந்த சுவை ராதா கிருஷ்ணர் தான். That is rarest and most difficult to realize, but that's also presented in Bhagavata. அந்த உயர்ந்த இனிப்பு சுவையான ராதா கிருஷ்ணருடைய பற்றி விஷயங்களும் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப அரிதானது. So the sweetness of Bhagavata is actually the sweetness of Madhurya Rasa and Radha and Krishna. So பாகவத்தோட இனிப்பு எங்க இருக்கு அப்படின்னா ராதா கிருஷ்ணருடைய லீலைகள்ல தான் இருக்கு. That's the highest of all, but Bhagavatam presents that to the people of Kali Yuga. இருக்கலே உயர்ந்த சுவையான அந்த ராதா கிருஷ்ணருடைய விஷயங்களை கலியுகத்துக்கு தக்கபடி இந்த பாகவதம் கொடுக்குது. How can we get that elevated fruit if we take it through the acharyas, we take it through the parampara? அந்த உயர்ந்த பழத்தை நம்ம எப்படி பெற முடியும்? ஆச்சாரியர்களுடைய வழியினால அந்த பரம்பரையில பெற முடியும் அந்த பழத்தை. So if we take the Bhagavatam in this way, then we can get that very, very sweet fruit. இப்படி பரம்பரையில அந்த பாகவத்தை பெற்றோம் அப்படின்னா அந்த இனிப்பு மிகுந்த அந்த பாகவத்தை நம்மளால பெற முடியும். We have an added sweetness. இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்தணும் அதுல. Vyasadeva taught it to his son, Sukadeva Goswami. வியாசதேவர் தன்னுடைய மகனான சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த பாகவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். And then Sukadeva spoke it to Parikshit Maharaj. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். So when Sukadeva spoke it, it became even sweeter. சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது அந்த பாகவதம் இன்னும் அதிக ரசம் உள்ளதாகவும் சுவை வாய்ந்ததாக மாறுது. Because he relished those highest pastimes of Krishna. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி அந்த கிருஷ்ணருடைய உயர்ந்த அந்த லீலைகளை பார்த்திருக்காரு. So then we get a very, very special form of the Bhagavatam as it's coming to us. அப்ப அவர் உணர்ந்து இந்த பாகவத்தை பேசுறதுனால இந்த பாகவதம் இன்னும் அதிக சுவை வாய்ந்ததா மாறுது. And it's become famous because it was spoken by Sukadeva Goswami so sweetly. இந்த பாகவதம் இன்னும் சுவை வாய்ந்ததா மாறுது. காரணம் என்னன்னா அது சுகதேவ கோஸ்வாமினால இன்னும் அதிக சுவையுடையதா பேசப்பட்டதனால. So we should study the Bhagavatam very carefully. அதனால ஸ்ரீமத் பாகவத்தை நம்ம ரொம்ப கவனமா படிக்கணும். Though Krishna is mainly, his pastimes are mainly in the 10th canto, we study the whole Bhagavatam. பாகவத்துல 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணோட லீலைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம பாகவத்தை ஆரம்பத்துல இருந்து படிக்கணும். It is all considered to be one word and all authoritative. அதனால பாகவதம் முழுவதுமே ஒரே கிரந்தம் தான், எல்லாமே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தான். But the whole purpose of everything is finally so that we can relish the pastimes of Krishna. ஆனா இதெல்லாம் படிக்கிறதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா இறுதியில் நம்ம கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். So that should be our approach to studying the Srimad Bhagavatam. So இப்படிதான் நம்ம பாகவத்தை படிக்கிறது கத்துக்கணும். There are 10 topics in the Bhagavatam. பாகவத்துல 10 தலைப்புகள் இருக்கு. So some of them may have spoken about that. We have Sarga, Visarga, and Astiti, and Poshana, and Uti, etc. Manvantara, Ishanukata, and Mukti, etc. And finally we get Asraya as the 10th topic. பாகவத்துல 10 முக்கியமான தலைப்புகள் பேசப்பட்டிருக்கு. அந்த 10 முக்கியமான தலைப்புகள்ல கடைசியில வரக்கூடியது ஆශ්‍රய தத்துவம். So all of the topics are actually supporting this asraya. அதுல பேசப்பட்ட 10 தலைப்புகள்ல மற்ற 9 தலைப்புகளும் அந்த கடைசியில சொல்லப்பட்ட ஆශ්‍රயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கறதா இருக்கு. மற்ற 9 தலைப்புகள். Asraya means shelter or the final cause. ஆශ්‍රய அப்படின்னா தஞ்சம், இல்லனா இறுதியாக நம்ம பகவான் கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய இடம். So the final cause is Krishna. அந்த இறுதியான தஞ்சம் யாருன்னா கிருஷ்ணர் தான். He is the center of the Bhagavatam. அவர்தான் பாகவத்துடைய மத்தியஸ்தானத்துல இருக்கார். And all the other topics like creation and subcreation, sarga and visarga, etc., they're all related ultimately to Krishna. ஆனா சர்க்க விசர்க்கம் அப்படி சொல்லக்கூடிய ஒன்றாம் தரமான படைப்பு, இரண்டாம் தர படைப்பு, இதெல்லாம் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதற்கான மற்ற வழிகள் தான். So in this way we can study the whole Bhagavatam and relate everything to Krishna. இப்படி நம்ம கிருஷ்ணரோட தொடர்புபடுத்தி எல்லா மொத்த பாகவத்தையும் படிக்க தெரிஞ்சுக்கணும். Okay, Hare Krishna. Hare Krishna. Maharaj, we see in Bhagavatam in the beginning it said dharma projita kaitava, it speaks about only highest dharma, but also we see in while reading Bhagavatam we come across many palashrutis and we come across agnidhara, those kind of pastimes, and we come through also so many descriptions about forest and things like that. So how do we relate, how do we see this?
Yeah. So, yes, there are many topics in Bhagavatam. As I said, we relate everything ultimately to the final topic, Krishna. இப்போ பாகவத்தில் நம்ம படிக்கும்போது அக்னிதரனை போன்ற ஒரு சிலருடைய இது சரித்திரங்களும் வருது. அதே போல் நிறைய விஷயங்களும் வரும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணோட தொடர்புபடுத்தி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு மகாராஜ். Of course, some people read the Bhagavatam, they'll get different meaning. ஒரு சிலர் பாகவத்தை படிச்சு தப்பாவும் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. They may read the part on Varnashram or the part on yoga cities and get attracted to that instead. ஒரு சிலர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை பத்தி படிக்கலாம், இன்னும் ஒரு சில யோக சித்திகளை பத்தி படிக்கலாம். So the Bhagavatam is such that it gives something for everybody. So இப்படி பாகவதம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. But one who is sincere will understand the real message. ஆனா யார் ஒருத்தன் இந்த பாகவத்தை ஸ்ரத்தையோட படிக்கிறானோ அந்த பாகவத்தோட உண்மையான விஷயம் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறான். He will understand that these are secondary topics. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரமான விஷயங்களை புரிஞ்சுப்போம். Just as in Bhagavad Gita, Krishna talks about karma yoga, jnana yoga, and astanga yoga, but it is also very clear that ultimately we should reject everything and surrender to Krishna. கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையில கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பத்தி பேசுறாரோ, ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் துறந்துட்டு நீ வந்து பக்தி யோகத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்றதுக்காக இதெல்லாம் பேசுறாரு. So because these other methods are also Vedic, Krishna does not reject them completely. மற்ற விஷயங்களும் வேத விஷயங்களா இருக்கறனால அதை வந்து கிருஷ்ணர் நிராகரிக்கிறது கிடையாது. But if we want to attain the highest goal, then definitely we have to make them all secondary. ஆனா நம்ம உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த ஒரு பலனை அடையணும் அப்படின்னா மற்ற விஷயங்கள், மற்ற வழிமுறைகள் எல்லாத்தையும் நம்ம இரண்டாம் தரமா மாற்ற வேண்டியதுதான். And that is very, very clear in the Bhagavatam itself if we read it carefully. பாகவத்தை நம்ம சரியா படிச்சோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. எப்படி இதெல்லாம் இரண்டாம் தரமான விஷயங்கள், எப்படி கிருஷ்ணர் முதன்மையானவன் புரிஞ்சுக்க முடியும். Okay. Maharaj, now we are using your grace translation. Vishwanath Chakravarti Thakur's translation also, it is very, very helpful for us to understand, and we can see how Prabhupada is also using everything in his purport, and we are very grateful for your help by means of translating this work. And now we are just completing the 8th canto. Now we will be entering inside 9th and 10th. So we need definitely your blessings for us to understand Krishna Lila very well, because it is a very big topic to understand Krishna Lila ultimately. So யாருக்காவது questions இருந்துச்சுன்னா அப்ப கேட்கலாம் மகாராஜ் கிட்ட. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். Maharaj, we say because of Shukadeva Goswami, Bhagavatam is more tastier. So what Vyasadeva has written, it is like he has taught Shukadeva Goswami something, and then Shukadeva Goswami spoke to Parikshit Maharaj, and then he has recorded into a verse, or how does it? Well, it's not really mentioned, but I suppose that's how, after he spoke it, and somehow it was recorded or somebody memorized it, and that's how it was passed on. யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். Okay. So thank you very much, Maharaj, for coming for us and giving us your association. His Holiness Banu Swami Maharaj ki jai, Srila Prabhupada ki jai, Ananta Koti Vaishnava ki jai. Mancha kalpatarubhascha kripa sindhu pevacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha. Hare Krishna Maharaj. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம பானு மகாராஜர் கிட்ட இருந்து கேட்டிருந்தோம் இல்லையா, பாகவதம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஸோ நம்ம எல்லாரும் வந்து லாக்டவுன் டைம்ல இந்த பாகவத்தை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் கொஞ்சம் முடிய நம்மளுக்கு எல்லாரும் மற்ற வேலைகள்லாம் முக்கியத்துவம் ஆயிடுச்சு. பாகவதம் செகண்டரி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு மற்ற வேலை முக்கியம் வந்துருச்சு, பாகவதம் டைம் இருக்கும்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். பட் நம்ம பாகவத்துக்காக நம்ம நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும். இப்ப சொன்னார் இல்லையா, கிருஷ்ணர் நம்ம வேணும் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் பாகவத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஸோ நீங்க பாகவத்துக்கு எந்த அளவுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் உங்களுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ கிருஷ்ணர் பாகவத்தை நம்ம கிருஷ்ணரா பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம பாகவத்துக்காக 1 மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாகவத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஸோ நம்ம தினசரி கொஞ்சமாவது என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும் பாகவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு பணிவான ஒரு சேவையானது ஏற்பாடு செய்யப்பட்டது. பாகவத்தை நம்ம தினசரி படிக்கிறத காட்டிலும் கேட்க முயற்சி பண்ணலாம், தினம் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை கேட்க முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ பானு மகாராஜா வந்தார் இல்லையா, இவருடைய மொழிபெயர்ப்பு தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இவர் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர்,
ஜீவ கோஸ்வாமி, பலதேவ வித்யபூஷன் இவங்களுடைய வியாக்கியானத்தெல்லாம் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பாகவத்தினுடைய விஷயத்தை எடுத்துதான் அது போல பிரபுபாதர். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. பிரபுபாதர் வந்து நமக்கு எல்லா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தையும் இதுல கொடுத்திருக்கார். இது மட்டும் இல்லாம வீரராகவாச்சாரியுடைய வியாக்கியானத்தை கொடுத்திருக்காரு, ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆதிசங்கருடைய வழியில வந்து அவங்களுடைய வியாக்கியானத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படி பிரபுபாதர் நமக்கு பாகவத்துல எல்லா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை கொடுத்திருக்கார். ஆனா நமக்கு நேரடியா படிக்கும்போது புரியறது கிடையாது, இவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. மற்ற ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை படிச்சுட்டு பிரபுபாதர்கிட்ட வரும்போது எல்லாம் நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காரு அப்படின்னு பிரபுபாதருடைய வியாக்கியானத்தினுடைய உயர்த்தன்மையில அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ அது நம்ம இப்ப பாகவதம் படிக்கும்போது இந்த 8 ஸ்கந்தத்தை படிக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. சில பிரபுபாதர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இந்த பாகவதத்திற்கு மொழிபெயர்ப்பு பண்றதுக்கும் வியாக்கியானம் கொடுக்கறதுக்கும் அப்படின்ட்டு. இப்ப மகாராஜா பேசினார். இவர் பேசின விஷயங்கள்லாம் உயர்ந்த தத்துவ விஷயங்கள் தான். ஆனா என்ன பண்ணிட்டார், ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிட்டார். இதை மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் கடுமையாக இன்னும் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் உபயோகப்படுத்தி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை உபயோகப்படுத்தி பேசுவாங்க. நமக்கு அது புரியாத போல இருக்கும். என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி நமக்கு புரிஞ்ச மொழியில சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால நம்முடைய கடமை அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதையாவது எடுத்துக்க முயற்சி பண்ணும். நீங்க சொன்னார் இல்லையா பிபத பாகவதம் சொல்லி சொன்னார். பிபத பாகவதம்னா நம்ம வந்து இந்த மாம்பழத்தை பறிச்சு அரைச்சி அதை போட்டு வடிகட்டிலாம் சாப்பிட்ற அவசியம் கிடையாது. அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு ரெடிமேடா எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்ம வாயை திறந்து சாப்பிடணும். ஸோ வாயை திறந்து சாப்பிடணும், இங்க காதை திறந்து பாகவதம் கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணும், இதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணும் ஒதுக்க ஆரம்பிக்கணும். இப்போ டெய்லியும் பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பக்தர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 60ல இருந்து 80 பக்தர்களுக்கு தினமும் கேட்டுட்டு இருக்காங்க. 9வது ஸ்கந்தம், அடுத்தது 10வது ஸ்கந்தம். 10வது ஸ்கந்தம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு கிருஷ்ண லீலை 10வது ஸ்கந்தத்தில் இருக்கு. 10வது ஸ்கந்தத்துக்கு நமக்கு பலதேவ வித்யபூஷனும் வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. அதே போல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கர் வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ஜீவ கோஸ்வாமி வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. பலதேவ வித்யபூஷன் 2 வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படி 10வது ஸ்கந்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண லீலையை பத்தி சொல்றதுக்கு நம்ம அந்த கிருஷ்ண லீலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதெல்லாம் யாரும் இந்த பாகவத்தை கேட்க ஆரம்பிக்கலையோ, இனிமேல் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கேட்க வர முயற்சி பண்ணுங்க. தினசரி திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 8 to 9 நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்கலையோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாகவத்தை எடுத்து படிக்கும்போது அந்த சாப்டரை படிச்சுட்டு அதை கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த சாப்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் கொஞ்சம் உபயோகப்படுத்திக்க மாதிரி கேட்டுக்கிறோம். அதே போல இத்தனை நாளா எங்களுக்கு ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ப்ரோக்ராம் சப்போர்ட் கொடுத்த, ஆசீர்வாதத்தை கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும் எங்களோட ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த 200 நாள் ப்ரோக்ராம் படிச்சிருக்க முடியாது. ஸோ உங்களுடைய சத்சங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பல்ராம் பிரபு இங்க வந்து தொடர்ந்து இருந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு தினசரி உற்சாகம் கொடுத்துட்டு இருப்பார். ஒரு நாள் கிளாஸ் இல்லைனாலும் ஏன் கிளாஸ் இல்லைன்னு சொல்லி கேட்பார். ஸோ அவரும் பின்னாடி வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்கார், பாகவதம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேத்தும் நம்மளுக்கு அருட்தர் ஜெயபத மகாராஜ் வந்து சொல்லிட்டு போனார், பாகவதம் முழுமையா படிச்சு விடுங்க, அந்த யஜ்யம் பண்ணுங்க அப்படின்ட்டு. யஜ்யம் பண்றது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். மற்ற யஜ்யம்லாம் நம்மளால பண்ண முடியாது. தினசரி பஞ்சமகா யஜ்யம் பண்ண சொல்லியிருக்காங்க, பிரம்ம யஜ்யம் பண்ண சொல்லியிருக்காங்க, தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், ஜீவ யஜ்யம், 5 யஜ்யம் சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகஸ்தனும் பண்ணக்கூடிய யஜ்யம். நம்ம அந்த யஜ்யம்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு யஜ்யம், பாகவதம் அப்படிங்கிற யஜ்யம், இந்த 2 யஜ்யத்தையாவது பண்ண முயற்சி பண்ணலாம். ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது, உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதனால கௌடிய வைஷ்ணவ நம்ம குறிப்பா தீட்சை பெற்ற பக்தர்களும் தீட்சை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களும் பாகவத்தை முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிறைய பேர் பாகவத்தை வாங்கி வச்சிருக்கோம், படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இதை கேட்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த பாகவத வகுப்புக்கு உங்க எல்லாரையும் வருமாறு கேட்டுக்கொள்றோம். வர திங்கக்கிழமையும் ஏதாவது ஒரு முக்கியமான பக்தருடைய உபன்யாசம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் குரூப்ல அனௌன்ஸ் பண்றோம். மறுபடியும் எல்லாரும் நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.